பண்ணுறான். கன்ஃபார்ம் நீங்கள் மலிக்னன்ட் படத்தை வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது படம். படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயும் செம்மையாகவே இருக்குது. படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். படத்தில் என்ன ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. சண்டையில் வந்து ஹீரோயின் வந்து கோச்சிட்டு போய் மேலே இருக்காங்க. அவங்க டோர் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி ஹஸ்பண்டை பார்க்கலாமேன்னு சொல்லி கீழே போகிறாங்க. கீழே போனால் அவங்களுக்கு தான் ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து கிடக்குறாங்க. எப்படின்றது தெரியல அவங்களுக்கு. ஒரே குழப்பமாகவே இருக்குது. அவங்க மண்டை அப்பப்போ வலிச்சிட்டே இருக்குது. இப்படி குழப்பத்தில் இருக்க ஹீரோயினுக்கு அடுத்ததான் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு கொலை ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு கொலையும் வந்து ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒவ்வொரு கொலையிலையும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அது எப்படின்றது வந்து தெரியல. அடிக்கடி அவங்க மண்டையை வந்து வலிச்சிட்ருக்குது. அதுவும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி காமிச்சிட்ருக்கிறப்போ ஒரு கொலையிலையும் வந்து நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு கொலையிலையும் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற கொலையெல்லாம் நடக்குது கரெக்டாக எப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு தெரியலன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா எனக்கு தெரியும் அடுத்த கொலை எங்கே நடக்க போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அடுத்த கொலையும் வந்து நடக்குது. அந்த கொலை வந்து கரெக்டாக நடக்குது அவங்க சொன்ன மாதிரி. அந்த கொலையில் வந்து கொலை பண்ணுற ஒவ்வொரு சீன்ஸுமே சும்மா செம்மையாக காமிச்சிருக்காங்க. படத்தில் ஹரராகவே இருக்குது. படத்தை கன்ஃபார்ம் பார்க்கலாம். இதே மாதிரி அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு உண்மையை திறக்கிறாங்க. ஆமாம், சின்ன வயசில் எனக்கு கேப்ரியல்னு ஒரு பொண்ணு கேப்ரியல்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். அது வந்து என்னோடய கற்பனை. நான் அதை வந்து இதுவாக வச்சிட்ருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து அவளை எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். நான் அதுக்கு பேர் சாத்தான்னு வச்சுருக்கிறேன். அதுக்கு பேர் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் கேப்ரியல்ன்றது. அது வந்து என்னென்னமோ பண்ண சொல்லுது, கொலை பண்ண சொல்லுது, என்னென்னமோ பண்ண சொல்லுதுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இதை அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. அதனால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஹீரோயினை ஜெயிலில் போட்ட பிறகு அங்கே வந்து ஹீரோயினை வந்து சீண்டுவாங்க. ஜெயிலில் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கே தெரியும். ஹீரோயினை சீண்டிகிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினை வந்து செவுத்து மேலே தள்ளி விட்டுருவாங்க. செவுத்து மேலே தள்ளி விட்ட பிறகு ஹீரோயினோட தலை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தான் ஒரு ஹீரோயினோட தலை சைடு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து பிரச்சனையே தின்னுன்றது தெரிய வரும். அதாவது ஹீரோயினோட தலை சைடில் வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒரு சின்ன ஜந்து, அது வந்து மனுஷங்க மாதிரியே பேசலை, என்னென்னமோ வந்து சொல்லுது. ஒரு தப்பான விஷயங்களை வந்து சொல்லுது. மனுஷங்களை கொல்லணும்னு வந்து ஏதோ வந்து சொல்லுது. அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து இதை வந்து எப்படியாச்சும் பிரித்து எடுத்துடலாம், நம்ம கேப்ரியலை நம்ம ஹீரோயின் தலையிலேருந்து பிரித்து எடுத்துடலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது அவங்களால முடியல. அதுக்கு வந்து கேப்ரியல் வந்து ஒத்துக்கலை. இப்படி வந்து இருக்கிறப்ப அந்த கேப்ரியல் தான் வந்து ஹீரோயின் எப்படியாச்சும் இவங்களை வந்து கொல்ல சொல்லி எல்லாத்தையும் பண்ணுது. ஓகேவா? இதான் வந்து படத்தோட ஸ்டோரியாக வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த கேப்ரியல் தான் வந்து எல்லாரையும் வந்து கொல்லுது. அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினும் கொல்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். ஹரர் சீன்ஸ், இந்த கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் சும்மா செம்மையாக இருக்குது. படத்தில் கன்ஃபார்ம் பார்க்கலாம். கடைசியில் என்னதுன்னா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் செம்மையாக இருக்கும். கடைசியில் என்ன இந்த கேப்ரியலேருந்து ஹீரோயின் வந்து யாரை கொலை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த கேப்ரியலை தடுத்தாங்களா இல்லையா ஹீரோயின், இதான் வந்து ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி செம்மையாக இருக்கும். கன்ஃபார்ம் பாருங்கள் படத்தை. சூப்பராகவே இருக்குது படம்.